பிடிங்க நீங்கள் தமிழ் இதயம் அண்ணா தான் காய்ச்சவர். நாங்கள் செய்கிற எந்த உதவியும் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் முதல் நீங்க கதைச்சிங்க தானே. ஆமா ஆமா. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது தருமபுரம் கட்டைக்காட்டுக்கு வந்திருக்கிறோம். ஏன் இந்த கட்டைக்காடு தருமபுரத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால், ஒரு வாய் பேச முடியாத அம்மா, 2 பிள்ளைகள். அதில் 2 பேரும் படித்து கொண்டிருக்கணும். ஒரு ஆள் 10ஆம் ஆண்டு, ஒரு ஆள் வந்து 3ஆம் ஆண்டு படிக்கணும். அப்பா இல்லை. இந்த குடும்பத்துக்கான உதவி திட்டத்தை தான் செய்ய வந்திருக்கிறோம். இந்த உதவி திட்டத்தை யார் செய்திருக்கிறாருன்னு சொன்னால், தமிழ் இதயம் என்று சொல்லி டிக்டாக் வலைத்தளத்தில் பயணிக்கிற இதயகுமார் என்ன, அவரை சொந்த இடம் வந்து விரும்புகிறாய். இப்போ அவர் இருக்கிறது ஜெர்மனியில். அவரோட உதவி திட்டத்தை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம். எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. எங்களோட காணொலி பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை அதில் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். தர்மபுரத்தால் போய்கொண்டிருக்கிறோம். தர்மபுரத்தால் அந்த நான் நினைக்கிறேன் இது வந்து என்னென்னு சொல்கிறேன், இந்த இடத்த கட்டைக்காடு, தர்மபுரத்தை கடந்து தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடியால் கட்டைக்காட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டைக்காட்டுக்கு தான் நாங்கள் அந்த உதவி திட்டம் ஒன்று செய்தோம். நாங்கள் ஏற்கனவே அந்த உதவி திட்டத்தின் அந்த பிள்ளைகளுக்கான கல்வி தேவைக்காக தான் நாங்கள் இப்போ போகிறோம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறதுக்காக. சரி, நாங்கள் இப்போ சந்திக்கு வந்துட்டோம். இந்த சந்தியால் தான் திரும்பணும். ஓகே, ஏன் அந்த உதவி செய்ய போகிறோம்ன்றதையும் நான் சொல்லத்தானே வேணும். ஏற்கனவே வந்து தமிழ் இதயம் என்று சொல்லி அவர் ஜெர்மனியில் இருக்கிறார். அவர் அண்ணா, அவர் வந்து ஒரு குழாய் கிணறு அடித்து கொடுத்தவர் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்துக்கு. என்னத்துக்காக அடித்து கொடுத்தவர்ன்றதையும் உங்களுக்கு சொல்லத்தானே வேணும். அந்த பிள்ளைகள் வந்து தாய் வந்து வாய் பேச மாட்டா, அப்பா இறந்துட்டார். அப்போ முதலாவது மூத்த படியன் வந்து அவர் 10ஆம் ஆண்டு படிக்கிறார். அடுத்த பிள்ளை வந்து 3ஆம் ஆண்டு படிக்கலாம். இப்போ இவர்கள குடும்பத்துக்கு வந்து உழைச்சி பார்க்கக்கூடியாக்கள் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்தார். பாதை கொஞ்சம் கடற்முடலான பாதை தான், நல்ல பாதை என்று இல்லை. பார்ப்போம், இதில் போய் பார்ப்போம். அவையில் நின்றால் தான் நாங்கள் கொடுக்கலாம்னா ஃபோன் நம்பரை மிஸ் பண்ணிட்டோம். அவைகளுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தவர் என்னென்னா, தமிழ் இதயம் நாங்கள் மாதம் அவங்களோட கல்வி தேவைக்காக கொஞ்சம் பணம் தரலாம்னு சொல்லியிருந்தார். அதுக்காக தான் நாங்கள் இப்போ போகிறோம். அவர் தந்த பணத்தை வழங்குறதுக்காக. பாருங்கள் எப்படி இருக்கிறது. போட்டேன் அவங்களோட வீட்டை காட்டுறோம் உங்களுக்கு. வீட்டெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் டிராக்டர்லாம் புதைச்சி பட்டா பாடு குழாய் கிணறு அடிக்க வந்தோம். இதுதான் வீடு. சாத்தின வழி இருக்குது. நல்ல பூக்கண்டெல்லாம் படியாக வச்சுருக்கலாமா. நாங்கள் வாரன்னு தெரியாதே அவைகளுக்கு. எங்கே சின்னாக்கு இங்கே பாருங்கள், பூக்கண்டு எல்லாம் அப்படி இருக்காண்டு எவ்வளோ வடிவாக இருக்குங்க. இங்கே எவ்வளோ வடிவாக இருக்குது இந்த பூக்காட்டுகள். இதுதான் நான் வேல்ற வீடு பாருங்க. வீட்டை அளவான வீடு, கதவில்லை. அதுதான் நவேல் கேட்டது. சரி, இப்போ நான் இன்னொன்றையும் காட்டணுமா. இதுதான் தமிழ் இதயம் எண்ணெய் அடித்து கொடுத்த குழாய் கிணறு. அவைகளுக்கு எல்லாம் குழாய் கிணறும் அடித்து அவங்களுக்கு மோட்டரெல்லாம் பூட்டி தான் கொடுத்தது. தண்ணி எடுத்து போட்டால் தான் தெரியும். பாருங்க அவரோட தோட்டத்தை எப்படி இருக்குண்டு.
எல்லாம் காய்ச்சிருக்குது. நல்லா இருக்கு என்ன? தக்காளி காயெல்லாம் காய்ச்சிருக்குது. இங்கே எங்கே இருக்கு? எங்கே? அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறீங்க. ஓ வேறு. இதாரு உம்மோட தோட்டமா அம்மாட தோட்டமா? உம்மோட தோட்டம் அங்காலையும் தோட்டமா? வெள்ளரி ஏண்ணே? நல்ல முயற்சி இருக்குது தானே. இது விட வந்து ஒரு பூந்தோட்டம் மாமா, நல்லா இருக்கு பூந்தோட்டம். இது வந்து சின்ன சின்ன இது நத்துன்னு சொல்லினோம். எப்படி இருக்கான்னு பாருங்க, அழகான. நீர் பிடுங்க அம்மாவோட சேர்ந்து. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி, கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு வந்து நிற்கிறது தருமபுரம் கட்டைக்காட்டுக்கு நிற்கிறோம். இந்த கட்டைக்காட்டில் இந்த குடும்பம் சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு காணொளி பதிவு செய்திருந்தேன். இந்த காணொளி பதிவு செய்திருந்தாங்கன்றதையும் சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லணும். இந்த அம்மா வந்து அம்மா கதைக்க மாட்டா, அவருக்கு காதும் கேட்காது. கணவர் இறந்துட்டார். அவர் இந்த சுகவீனா காரணமாக அவர் இறந்துட்டார். இது வந்து அம்மம்மா, இதில் நிற்கிற இவட அம்மா, இந்த பிள்ளைன்ற அம்மம்மா. அதோட இந்த அம்மாவுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், காதும் கேட்காது, வாயும் பேச மாட்டா. இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்குன்னா, ஒரு ஆள் 10ஆம் ஆண்டு படிக்கிறார். அவர் வந்து தாத்தாக்கு வருத்தம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் நான் பார்க்குறதுக்கு. இவ வந்து 3ஆம் ஆண்டு படிக்கிறாள். அப்போ இவங்களுக்கு வேறு யாருமே உதவி செய்கிறதுக்கு இல்லை, உழைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, அல்ல உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ அதால் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு பதிவு செய்து அதை கொஞ்சம் அவங்களுக்கு உதவிகள் செய்து நாங்கள் அந்த உதவி செய்ததில் பெரிய ஒரு உதவி செய்தவர் வந்து தமிழ் இதயம் என்று சொல்லி டிக்டாக் வலைத்தளத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். அண்ணா வந்து ஜெர்மனியில் இருக்கிறார். இதயண்ணா இதயகுமார், அவற்ற பேர் வந்து கதிரவேலு இதயகுமார். இவர சொந்த இடம் வந்து உரும்பிராய். இவர் இருக்கிறது வந்து ஜெர்மனியில் இருக்கிறார். இவர் வந்து நிறைய உதவி திட்டங்கள் செய்திருக்கிறார், படிக்கிற மாணவர்களுக்கு அல்லது கல்வி கற்கின்ற சில பள்ளிக்கூடங்களுக்கு சொல்லி நிறைய உதவி திட்டங்களை செய்திருக்கிறார். அதில் இவங்களுக்கு வந்து ஒரு குழாய்க்கிணறு ஒன்று அடித்து கொடுத்தவர், அண்மை காலத்தில் ஒரு குழாய்க்கிணறு ஒன்று அடித்து கொடுத்தவர். அந்த குழாய்க்கிணறையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இவங்களோட கல்வி தேவைக்காக அவர் எங்களுக்கு ஒரு இதோன்று சொல்லியிருந்தவர்டா, மாதம் இவங்களோட கல்விக்காக தான் பணம் செலுத்தி அவங்கள படிப்பிக்கிறதுன்னு சொல்லி அவர் உறுதிமொழி வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இவருக்கு வந்து நாங்கள் கல்விக்கு இதுன்றதுக்கு. நீங்கள் டியூஷனுக்கு போகிற இல்லையா? ஏன் போகிறீங்க? காசு இல்லையோ? போய் சொல்லக்கூடாது. நீங்கள் டியூஷனுக்கு போகிறேன்னா இங்கே போகணும். தருமபுரமா? எத்தனாம் ஆண்டு? அண்ணாவும் போகிற இல்லையா? நீங்களும் அண்ணாவும் போகிற இல்லையா? 2 பேரும் போகிற. இனி டியூஷனுக்கு போகணுமா? ஏன்னா மாமா மாதம் உங்களுக்கு காசு தருவேன் படிக்கிறதுக்கு. இந்த மாமா தாராரு உங்களுக்கு. இதில் இருக்கிற இல்லை உங்களோட காய்ச்சல் போகல, காய்ச்சவர் இல்லை. என்ன சொன்னவர் அவர்? படிப்புக்கெல்லாம் தாரவர் என்ன சொன்னவரா? வேற என்ன சொன்னவர்? சைக்கிள் வேண்டி தரவர், கோப்பி புத்தகம் எல்லாம் வேண்டி தாரன்னு சொன்னவரா? மாமா என்னென்ன கொண்டு தந்த? நான் சைக்கிள் கொண்டு வந்து, சாமான் கொண்டு வந்து. அடுத்தது உங்களுக்கு புத்தக பேக்குகள் கொண்டு தரலையா? கொண்டு வந்து தானே புத்தக பேக். அடுத்தது ஷூ, கொப்பி இதெல்லாம் தந்ததில்ல? சரி, ஓகே. பிள்ளைக்கு இனி வந்து மாதம் படிக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்யலாம். என்ன, நான் இப்போ இதே மாமாவுக்கு ஒருக்கா ஃபோன் எடுக்கிறேன். அவர் கதைப்பாருண்டா நீங்கள் கதைக்கலாம் அவருடைய. இப்போ அவருக்கு டைம் இருந்தால் வெயிலாக இருக்கேன் உங்களுக்கு. சரியா? அண்ணா வணக்கம். சொல்லுங்க. நான் இப்போ வந்து அந்த குழாய்க்கிணறு அடித்த பிள்ளைன்ற வீட்டை நிற்கிறேன். அவையல்ற வீட்டான் இந்த அன்றைக்கு அவங்களுக்குரிய அந்த படிப்புக்கான உதவிக்காக வந்திருக்கிறேன். காசு கொடுக்கறதுக்காக நீங்கள் அனுப்பினது. அவ நிற்கிறா பக்கத்தில் கேட்டுக்கொண்டு. நீங்க சொல்லுங்களா, கதைக்க மாட்டாதானே.
இல்ல மகள் சின்னாள் நிக்கிறா கொடுங்க சின்னாள்கிட்ட கொடுங்க ரைட் சரி மாமாவோட கதைங்க. ஹலோ குட்டி என்ன செய்றீங்க நிக்கிறேன். தெரியுமா என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அண்ணா ஸ்கூலுக்கு போயிட்டாரு. முதல் நீங்க கதைச்சிங்க தானே? ஆமா குட்டி ஆமா மாமா வந்திருக்கிறார் பிள்ளைக்கு இதை செய்யறதுக்கு. காசு கொண்டு வந்திருக்காரு சொல்லுங்க. காசு கொண்டு வந்திருக்கிறேன் டியூஷனுக்கு. மாமாக்கு நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்பா. நீங்க மாமாக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. டான்ஸ் பரதநாட்டியம் பழகணும். விருப்பமா? கிளாஸுக்கு போக விருப்பமா? பரதநாட்டியத்துக்கு போவீங்களா? போங்க போய் பழகுங்க. என்ன மாமா காசு கொடுக்குறேன் பழகிறதுக்கு, நீங்க போறீங்க. அண்ணாக்கு சைக்கிள் அனுப்பி இருக்கு. ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ள பெறும். அவங்க இலங்கைக்கு வந்துட்டு அவங்க அறிவிப்பாங்க. மாமா கொண்டு தருவார் சைக்கிள். சரியா? மற்றது அண்டியும் உங்கதான் நிக்கிற. ஆனா வந்து பாக்கலாம் போச்சு. அடுத்த முறை நாங்க இந்த வருஷம் கட்டாயம் 2 பேரும் சேர்ந்து திரும்பி வருவோம். அப்ப வந்து பிள்ளைய பாக்குறோம். நீங்க வடிவா படிக்கணும், எங்களுக்காக வடிவா படிக்கணும். அண்ணாக்கும் அதான். அண்ணாக்கும் சொல்லுங்க வடிவா படிக்க சொல்லி ஒரு நாளைக்கு டைம் நல்ல மாதிரி வேலை செய்தா அவர் வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்காண்டு. படிக்கிற சம்பந்தமா வரலாம். சரியா? சொல்லணும் நீங்களே. ஆனா வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு இப்ப என்ன? அதுல வந்து அவர் நல்லா படிக்கணும்னு வந்தாருண்டா அந்த படிப்பு சம்பந்தமாக இங்க கூப்பிட்டு விடலாம் படிக்கிறதுக்கு 2 வருஷம். பிறகு அவர் அப்படியே கண்டினியூவா வேலை செய்யலாம். இங்க இப்ப புது சட்டம் வந்திருக்கு. சரியா? நீங்க இல்ல, நீங்க உங்கதான் அம்மாவோட. சரியா? வேற பிள்ளைக்கு என்ன வேணும்? படிக்கிறது. 3ஆம் தேதி மாமா கொண்டு தருவார் பிள்ளைக்கு. கொஞ்சம் இது மாமாக்கு 3ஆம் தேதி பர்த்டே. வார மாசம் 3ஆம் தேதி பர்த்டே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ். அந்த நேரம் மாமாவுக்கு வருவார். வரைக்க பிள்ளைக்கு புத்தகம் இதில் தேவையானதை சொல்லி விடுங்கோ. மாமா வாங்கி தருவார். சரியா? ஓகே. மாமாட கொடுங்க. அண்ணா 20,000 ரூபா கொடுக்குறேன் அண்ணா இப்ப. ரைட்டா? அவையில் 2 பேர் கல்வி தேவைக்கும் சாப்பாட்டுக்கும் பார்க்கட்டும். சரி சரி. கேட்டுட்டு போங்க. ஏதாவது புத்தகங்கள் எதில் வேணுமென்று சொன்னவா டான்ஸ் கிளாஸுக்கு விட சொல்லி சொல்லுங்க. அவை இப்ப நல்லதுதானே. எங்களோட கலாச்சாரத்தின்படி ஒரு புள்ளி ஒன்று அரங்கேற்றம்னு சொன்னா அந்த இடத்துக்கு அந்த டைம்ல நாங்க வந்து நின்று செய்யற மாதிரி நான் அந்த சின்னவளுக்கும் அப்படித்தான் செய்யறது பிளான் பண்றோம். அதுவும் ஒரு வடிவ கதைக்கணும். இந்த மாதிரி வந்து அவாவே நான் பிறகு ஒரு வருஷத்தால இங்க கூப்பிட்டு ஸ்கூல் லீவுக்கு கூப்பிட்டுட்டு கொண்டு வந்து விடலாம். திருப்பி கதைச்சு வச்சுக்கணும். சரி அண்ணா. நாங்க இங்க ஒண்ணு காட்டி செய்யலாம். இதெல்லாம் இனி அவ அம்மம்மா இருக்கிறபடியா அவ சொல்லிட்டு தானே எங்கட பக்தம் தானே என்று அது நாங்கள் ஃபுல்லா 3 பேர்த்த இதே நாங்க செய்வோம். எனக்கு படிச்சு இதா வந்தா அந்த இப்ப சட்டங்கள் கணக்க வந்துருக்குது. அந்த இடத்திற்கு படிக்கிறதுக்கு கொண்டு விட்டு அவர் அதுல இருந்து படிச்சு 2 வருஷத்தால அந்த தான் செய்யற வேலைக்கு அப்ளை பண்ணி இங்கேயே செட்டில் ஆகலாம். கொடுத்துட்டு எடுக்கட்டா அண்ணா இப்ப? ரைட்டா? ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் கதைச்சது வந்து இந்த தமிழிதயம் அண்ணா தான் கதைச்சவர். அப்போ ஏன் நாங்கள் இதை இப்போ இதில் வந்து ஒளிபரப்பு செய்ய அந்த கதைக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, நாங்கள் செய்கிற எந்த உதவியும் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக செய்கிறோம். அதை வந்து சம்மந்தப்பட்டாக்கள் நேரே அந்த குடும்பத்தோட கதைக்கக்கூடிய ஒரு ஒழுங்கை நாங்கள் செய்து கொடுக்குறோம். ஏனென்றால் நாளைக்கு வந்து ஒரு பிழையான தகவல் அல்லது பிழையான செயல்பாடுகள் பிழையான கருத்துகள் வந்து வந்துடக்கூடாது.
என்ற அண்மையில் வந்து நியூஸ்கள் வந்து இப்போ கூடுதலாக வந்து தவறாக தான் போய்கொண்டிருக்கு. என்னென்னா யூடியூப் சேனல் செய்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ உதவி திட்டம் செய்கிறவங்க எல்லாம் வந்து தாங்கள் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தாங்கள் பொய் சொல்கிறன்ற மாதிரி தான் தகவல் போய்கொண்டிருக்கு. அதுக்காக நாங்கள் செய்கிற உதவி திட்டங்களில் கூடுதலாக அவங்கள நாங்கள் முயற்சித்து அவங்கள அந்த குடும்பங்களோட இணைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தான் நாங்கள் கூட செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்து கொடுக்குறது வந்து எங்களுக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். என்னென்னா அந்த குடும்பத்தோடு அவர் நேரடியாக கதைச்சிருக்கிறார். அப்போ அவருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அந்த நான் கொடுத்த 5 ரூபாயும் அந்த குடும்பத்துக்கு அந்த 5 ரூபாயே போய் சேர்ந்துருக்கேன் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதை விட எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அவருக்கு அது திருப்தி ஆகிட்டு அந்த குடும்பத்துக்கும் அது ஒரு திருப்தியாக இருக்கும். ஏனெண்டா அவர் நேரே கதைச்சி தாரதால் எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்கான்றது அந்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குமன்றதுக்காக நாங்கள் கூடுதலாக 90% 10% எடுக்கலாம் போயிடும். சில நேரம் அடித்தா அவங்களுக்கு நைட்டாக இருக்கும், கதைக்கலாம் நிலப்பாட்டில் இருப்பாங்க. அது தேவையில்லை தம்பி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அவங்களோட குரலையே கூட காட்ட விரும்பாதவங்களும் இருக்கிறாங்க. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அவர் கனடா அண்ணன் தான், அண்ணன் உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டையாவது போடுங்க, நான் அதில் ஒளிபரப்பு செய்கிறேன்னா அது வேண்டாம் ரெண்டே எனக்கு சொல்லியிருந்தார். அவரை போல ஒரு ஆள் தான் இந்த இதயகுமாரனையும் இன்றைக்கு வந்து மக்களுக்கு கூடுதலாக படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். சரி, நாங்கள் இப்போ இந்த 20,000 ரூபா பணத்தையும் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம் இவர்கள கல்வி தேவைக்காக. இந்த மாதத்திலிருந்து நீங்கள் டியூஷனுக்கு போகணும் அண்ணாவும் நீங்களுமா. அதே போல் டான்ஸ் கிளாஸுக்கும் போங்க. இதுலண்டா ஏன்னா அம்மம்மாட்ட கதைச்சி டான்ஸ் கிளாஸுக்கும் போங்க. அம்மா வாங்க நீங்களும் பிடிங்க நீங்களும். ரைட், சரி அம்மாட்ட. சரி, இப்போ அம்மா கதைக்க மாட்டாவ, இப்போ நீங்கள் தான் கதைக்கக்கூடிய அவர்கிட்ட கேளுங்க. இப்போ இதெல்லாம் செய்கிறது சரியாண்டு கேளுங்க இருக்க. தப்பி என்ன சொல்ற? இப்போ காய்ச்சல் டியூஷனுக்கு அதுக்கு இதுக்கு காசு இல்லாமல் விட இல்லையா, இப்போ இனி விடுறதா அங்கே கொண்டதான் விடுவாங்க தருமாறம். சரியம்மா, இப்போ ஓகே, உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தான் இவங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு. இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு உதவியை இப்போ இந்த இதயகுமாரனை கொடுக்குறதால உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? நல்ல சந்தோஷம். இப்போ எங்களுக்கும் பார்க்க ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி ஒரு உதவி செய்கிற எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்களை தொடர்ந்து படிக்கலாம். இவங்கள கல்வி தான் எங்களுக்கு முக்கியம், வேறு எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு. பிள்ளைகள கல்வியை வந்து அவங்க நல்ல ஒரு இடத்துக்கு வரணும். அதுக்கு வாரதை வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க, அதான் நான் சொல்லுவேன். சரிதான். நாங்கள் இப்போ அன்பான உறவுகளே, இந்த காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா நிச்சயமாக நீங்கள் எங்களோட காணொலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கண்டா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா லைக் பண்ணி ஒரு கமெண்ட், இது சம்மந்தமான ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஏற்கனவே நாங்கள் சில காணொலிகளில் வந்து பிள்ளைகள முகத்தை காட்டி போட்டிருக்கிறோம். ஏன் நாங்கள் அதுண்டா எங்களுக்கு அப்போ வந்து நாங்கள் ஆரம்பம், எங்களுக்கு அதுன்ற அடிப்படை என்னமேன்றதெல்லாம் கூடுதலாக எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சேனலை ரன் பண்ணணும், எப்படியா கொண்டு போய் அந்த ஒரு மானிட்டேஷனை செய்யணுமன்றதுக்காக நாங்கள் முதல் வேறு வீடியோவை போட்டு கொண்டு வந்து நாங்கள் பிறகு எங்களை வந்து பிள்ளைமை இந்த உறவுகளில் நிறைய பேர் எங்களை கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக நாங்கள் காணொலியாக அந்த ஹெல்பிங் வீடியோ செய்ய வழிகிட்ட நாங்கள் அதில் தவறுதலாக எங்களுக்கு அதன் உண்மையான பக்கங்களை தெரியாமல் சிலதை பற்றி நாங்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் தெரியாமல் பிள்ளைகளிட முகங்களை காட்டி போட்டுட்டோம். அதை நாங்கள் இப்போ கூடுதலாக பார்த்து அதை ப்ரைவேட் பண்ணி கொண்டு வரோம். ஏனென்றால் அது வந்து உண்மையில் சட்ட சிக்கல் ஒன்று வருமன்றதுக்காக. இனி போடுற காணொலிகளில் நாங்கள் இப்போ 2 மாதமாக 3 மாதத்துக்கு மேலே அந்த 3 மாதமாக நாங்கள் பதிவு செய்கின்ற காணொலிகளில் வந்து பிள்ளைகளிடம் முகத்தை காட்டாமல், அவ வந்து 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளிடம் முகத்தை காட்டாமலும், அடுத்தது அவைகள் விரும்பினா மட்டும்தான் நாங்கள் முகத்தை காட்டி, அதை விட வயதானாக்கள் என்றால் அவங்கள்ட்ட விரும்பினா மட்டும் முகத்தை காட்டி நாங்கள் வீடியோ செய்கிறதுக்கு இருக்கிறோம் என்றால் நாங்கள் முகத்தை அவங்களோட முகத்தையை மறைச்சா அதையும் பிள்ளையா சிலர் சொல்லுவாங்கள். என்னென்னா நீங்களே அவங்களோட முகத்தை மறைச்சி போடுறீங்க, நீங்கள் என்ன காரணத்துக்காக? நாங்கள் அவங்களோட அனுமதிகளோடு போடுறோம். தொடர்ந்து உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.